ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்இடி டியூப்லைட்டில் பாருங்கள். அந்த சோக்கு அது எல்இடி டியூப்லைட் டிரைவர் வந்து கம்ப்ளைண்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதையுமே வந்து கம்ப்ளைண்ட்டை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் பாருங்கள், பவர் சப்ளைக்காண்டி எடுத்திருக்கோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா எக்ஸ்டென்ஷன் பாக்ஸில் அது வந்து பவர் சப்ளை நம்ம எல்இடி டியூப்லைட் கொடுக்குறோம். லிங்க் ஆகலை, ஏன்னா ஆல்ரெடி வந்து எல்இடி டியூப்லைட் கம்ப்ளைண்ட்டு தான். இந்த வீடியோவில் இந்த ட்ரைவு ப்ளஸ் அந்த எல்இடி ஸ்ட்ரிப்பை ரிமூவ் பண்ணி அந்த ட்ரைவ் எப்படி சர்வீஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் எல்இடி ஸ்ட்ரிப் எப்படி அந்த ட்ரைவர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது வீடியோவும் போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு எல்இடி ஸ்ட்ரிப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கு ட்ரைவரை சேர்த்து ரிமூவ் பண்ணுறதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். அதில் லைட்டாக ட்ரெஸ்ட்டை வச்சு கொஞ்சம் அழுத்திக்கிட்டு இன்னொரு விரலில் ஃபிங்கரை வச்சு லைட்டாக வெளியானிக்க தள்ளினீங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். பிளாஸ்டிக்னால் கொஞ்சம் ஓவராக அழுத்தம் கொடுத்துடாதீங்க. இப்படி ரிமூவ் பண்ணுறதா கொஞ்சம் ஈஸியான முறையாக இருக்குது. பாருங்கள், கொஞ்சம் தூக்கலாக இருக்க மாதிரி இருக்கும், பெண்ட் பண்ணி விட்டு. அதனால தான் கொஞ்சம் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இதையுமே லைட்டாக ஆப்போசிட்டில் சேம் சிசுவல் அப்படியே லைட்டாக அழுத்தினோம்னா இதுவுமே ரிமூவ் ஆகி வந்துடும். நெக்ஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு எல்இடி ஸ்ட்ரிப்பு ப்ளஸ் ட்ரைவர் எடுக்கிறதுக்கு வயர் ஒரு சைடு கனெக்ட் ஆகிருக்கும். இந்த வயரில் தான் நம்ம இன்கமர் 230 வோல்ட் கொடுத்துருப்போம். இந்த வயரில் ஏதாவது கனெக்ஷன் இருந்தால் டேப் எதாவது அடிச்சிருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு வயரை ப்ளைனாக வச்சுக்கிட்டு நம்ம ஸ்ட்ரிப்பும் அந்த ட்ரைவரும் கனெக்ட் ஆகிருப்போம். வயரை லைட்டாக இழுத்தோன்னா அப்படியே அந்த ஸ்ட்ரிப்பும் ட்ரைவரும் சேர்ந்த மணிக்கு வரும். இழுக்கும் போது வந்து இந்த ஆப்போசிட்டில் இருக்க அந்த வயரை கொஞ்சம் லைட்டாக மெதுவாக உள்ளே லைட் இழுத்தோன்னா ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு எல்இடி ஸ்ட்ரிப்பு வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக இருக்க பிளேஸில் வச்சுக்கோங்க. ஹரிசாண்டலாக நேராக பெண்ட் ஆகிற அளவு பார்த்துக்கோங்க. பெண்ட் ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துல கட் ஆகிற சான்சஸ் இருக்குது. ரிமூவ் பண்ணிவிட்டு பாருங்கள், இதான் வந்து நமக்கு இந்த எல்இடி டியூப் லைட் எரியறதுக்காக ஏசியை டிசியாக மாற்றி கூடிய ரெக்டிஃபையரு ப்ளஸ் இதுதான் எல்இடியோட டிரைவர் சர்க்யூட்டு. இதில் பாருங்கள், ஒரு கெப்பாசிட்டர், டிரான்ஸ்ஃபார்மரு, ஒரு ஐசி, அப்புறம் எம்ஓபி. நெக்ஸ்ட் வந்து இன்கமரில் பாருங்களேன் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு எரிஞ்சு போயிருக்குன்னு பார்த்தீங்களா. ஏன்னா எல்இடி டியூப்லைட்டு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மழை காலங்களில் இந்த மாதிரி வந்து திடீர்னு கூட மழை பெய்யும் போதுன்னா ஷார்ட் ஆகும். அது பக்கம் வந்து திடீர்னு வந்து பவர் சப்ளை அதிகமாக வரும். அதனால தான் நமக்கு வந்து இந்த மாதிரி எல்இடி டியூப்லைட் ஃபிட்டிங்லாம் இந்த மாதிரி ஷோக்குன்னு சொல்லக்கூடிய இந்த எல்இடி டிரைவர் வந்து கம்ப்ளைண்ட் வரும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இன்கமர் வயரை வந்து ஃபஸ்ட்டு ரீசால்ட்ரிங் பண்ணி வயரை ரிமூவ் பண்ணிவிட்டு அது மாதிரி இந்த நம்ம ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ நம்ம மாற்றும் போது பீஸ்ஃபுல் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. பீஸ்ஃபுல் ரெசிஸ்டன்ஸ் வேறு ஒன்றும் கிடையாது. அது வந்து டெம்பரேச்சர் தாங்கும். நார்மல் நம்ம கார்பன் ரெசிஸ்டண்ட்டை விட பீஸ்ஃபுல் ரெசிஸ்டன்ட் வந்து டெம்பரேச்சர் தாங்கும். அதனால தான் அது ஃபீஸ்ன்னு சொல்கிறோம். ஃபீஸ் வந்து இப்படி நமக்கு டெம்பரேச்சர் ஆகும், அது மாதிரி பீஸ்ஃபுல் ரெசிஸ்டன்ஸ் தாங்கும். இதில் பாருங்கள் ஒரு ரெக்டிஃபையர் இருக்கும். ரெக்டிஃபையரில் இன்கமரில் ஏசி சப்ளை, அவுட்புட்டில் டிசி சப்ளை கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தோன்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக நானும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இன்கமரில் பாருங்கள், அந்த இடத்துல நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணுற இடத்துல எரிஞ்சு போனதுனால நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸை நம்ம வந்து போர்டில் சால்ட்ரிங் பண்ணாமல் வயரில் சால்ட்ரிங் பண்ணி அந்த ரெசிஸ்டன்ஸோட இன்னொரு கார்னரை டைரெக்டாக வந்து நம்ம ஐசியில் சால்ட்ரிங் பண்ண போகிறோம். பாருங்கள், இதெல்லாம் வந்து சின்னதாக இருக்க எல்லா காம்பனன்ட்ஸுமே வந்து ரெசிஸ்டன்ஸு. இந்த லாஸ்ட்டில் பாருங்கள் D1 போட்டிருக்கோம், ஓரளவுக்கு தெரியுதா? D1 போட்டிருக்கோம். இந்த இது வந்து டயோடு, இதுவுமே ரெசிஸ்டன்ஸு. ரெசிஸ்டன்ஸ் தவிர்த்து அது எண்டில் வந்து ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும், 100 மைக்ரோஃபாரட் 100 வோல்ட்டு. இது பாருங்கள் 104G 400 வோல்ட்டு 300 வோல்ட்டு கெப்பாசிட்டர், டிரான்ஸ்ஃபார்மரு. நெக்ஸ்ட்டில் எண்டில் ஒரு எம்ஓபி இருக்கும். இன்கமரில் கொடுத்த சிங்கிள் ரெசிஸ்டன்ஸை நம்ம 2 ரெசிஸ்டன்ஸ் 33 Ohm 1 watt பீஸ்ஃபுல் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கோம். பீஸ்ஃபுல் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஆல்ரெடி சொன்னது மாதிரி டெம்பரேச்சர் தாங்கும். அதனால் நீங்கள் பீஸ்ஃபுல் ரெசிஸ்டன்ஸ் கிடச்சா பீஸ்ஃபுல் யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக இந்த மாதிரி டிரைவர் சர்க்யூட்டில் கட்டாயம் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த இன்கமரில் இருக்க ரெசிஸ்டன்ஸ் போகும், அது போக இந்த ரெக்டிஃபையர் போகும். இந்த ரெண்டுமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெக்டிஃபையர் வந்து நானும் இருக்கனால நம்ம நார்மல் IN 407 டயோடை யூஸ் பண்ணியுமே நம்ம ரெக்டிஃபையர் போட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ரெசிஸ்டன்ஸை வந்து டேரெக்டாக போர்டில் சால்ட்ரிங் பண்ண முடியல. ஏன்னா இன்கமரில் இருக்க சால்ட்ரிங் பண்ணக்கூடிய அந்த பிளேஸ் வந்து ரொம்ப எரிஞ்சு போனதுனால அது பின்னாடி இருக்க அந்த காப்புறமே வந்து எரிஞ்சு போயிடுச்சு. அதனால் என்ன செய்கிறேன்னா இன்கமர் வயரில்
டைரெக்டாக வந்து 2 ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த 33 ஓம் பீஸ்ஃபுல் ரெசிஸ்டன்ஸை நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கிறோம். பீஸ்ஃபுல் ரெசிஸ்டன்றது ஒன்றும் கிடையாது. நார்மலாக வந்து நம்ம கார்பன் ரெசிஸ்டர் மாதிரி பீஸ்ஃபுல் ரெசிஸ்டரில் காப்பர் வயர் வந்து பவுண்ட் பண்ணியிருக்கோம். அதனால தான் நமக்கு வந்து டெம்பரேச்சர் தாங்கும். அதனால தான் இது வந்து பீஸ்ஃபுல் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறோம். நார்மலாக ஃபீஸ் வயர் சாதா வயருக்கு ஃபீஸ் வயருக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தோம்னா, ஃபீஸ் வயர் வந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் தாங்கும். நார்மல் வயர் வந்து டெம்பரேச்சரில் வந்து ஈஸியாக கட் ஆயிரும். அதனால தான் வந்து ஃபீஸ் போடும்போது ஃபீஸ் வயர் யூஸ் பண்ணுறோம். அது மாதிரி தான் நம்ம வந்து பீஸ்ஃபுல் ரெசிஸ்டன்ஸ் போடும்போது டெம்பரேச்சர் தாங்கும். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, வயரில் ஃபேஸ் நியூட்ரல் அதாவது பிளாக் ரெட்டில் பாருங்கள் 2 ரெசிஸ்டன்ஸை நம்ம சால்ட்ரிங் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து போர்டில் சால்ட்ரிங் பண்ண போகிறோம். பாருங்கள், ஒரு ரெசிஸ்டன்ஸ் கூட குறைய ஏன் பண்ணியிருக்கேன்னா, 2 ரெசிஸ்டன்ஸ் வந்து ஷார்ட் ஆகிடக்கூடாதுன்றதுனால ஒரு வயர் வந்து கொஞ்சம் லென்த்தாகவும் இன்னொரு வயர் கொஞ்சம் ஷார்ட்டாக வச்சு நம்ம சால்ட்ரிங் பண்ணுறோம். ஏன்னா இதில் ரெண்டையும் ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு டேப் எதுவும் யூஸ் பண்ண நினச்சோன்னா, டேப் யூஸ் பண்ணாலுமே ஹீட் ஆகும்போது வந்து டேப் வந்து டக்குன்னு வந்து மெல்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால தான் வந்து நான் எக்ஸ்ட்ரா இருக்க லீடை கட் பண்ணிட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி, இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்க மாதிரி வச்சு நம்ம ரெக்டிஃபையர் இன்புட் சைடு சால்ட்ரிங் பண்ணிக்கிறோம். அதுவுமே கொஞ்சம் எரிஞ்சது மாதிரி இருந்தாலும் லைட்டாக சுரண்டிட்டு அது லைட்டாக பேஸ்ட் அப்ளை பண்ணி லெட்டை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ரெசிஸ்டன்ஸை சால்ட்ரிங் பண்ணால் கொஞ்சம் குயிக்காக வந்து ஒட்டிக்கிடும். ஈஸியாகவும் நம்ம சால்ட்ரிங் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் இந்த எல்இடி டிரைவர் சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து இந்த இன்கமில் இருக்க இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த ரெக்டிஃபையரை தாண்டி வந்து மற்ற காமன்ஸ் எதுவும் ப்ராப்ளம் ஆகாது. அதுபோக அந்த அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சால்ட்ரிங் பண்ணியாச்சு. ரெசிஸ்டன்ஸ் தெரியுதுங்களா, ஒன்று கூட குறையாக இருக்குது. ஏன்னா நம்ம ஷார்ட் ஆகிடக்கூடாண்டி அவுட்புட்டில் பாருங்கள் 100 மைக்ரோஃபரடு 100 வோல்ட்டு. அந்த கெப்பாசிட்டரையுமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு, இந்த கெப்பாசிட்டருமே நம்ம மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையுமே எலக்ட்ரானிக்ஸ் கடையில் அவைலபிளாக கிடைக்கும். இதையுமே நம்ம சேஞ்ச் பண்ணிடுறோம். இதை நம்ம சேஞ்ச் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா, எல்இடி டியூப் லைட்டுக்கு வந்து நம்ம இந்த கெப்பாசிட்டர் வந்து கொஞ்சம் எல்இடி இல்லைன்னா என்ன ஆகும்னா லைட்டாக கொஞ்சம் பிளிங்க் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த கெப்பாசிட்டர் போடும்போது வந்து நமக்கு ஃபில்டர் ஆகி கொஞ்சம் வந்து பிளிங்கிங் எதுவும் ஆகாமல் கொஞ்சம் லைஃப் வரும். எல்இடி பாருங்கள் 100 வோல்ட்டு 100 மைக்ரோஃபரடு தெரியுதுங்களா. இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை சால்ட்ரிங் பண்ண போகிறோம். இதை சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் அவங்களே ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. அந்த ரெட்டுக்கு நேராக ப்ளஸ்ஸையும் மைனஸுக்கு அந்த கோடுக்கு நேராக வந்து இந்த பிளாக்கையும் வச்சு அந்த பிளாக் ஒயருக்கு நேராக அந்த மைனஸ் டெர்மினலை வச்சு நம்ம ஆனோட கேத்தோட அதுக்கு நேராக வச்சுட்டு சால்ட்ரிங் பண்ணிக்கிறோம். சால்ட்ரிங் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க காம்பனன்ட் ஷார்ட் ஆகிறது அளவுக்கு கொஞ்சம் கவனமாக வந்து சால்ட்ரிங் பண்ணணும். அதே மாதிரி சால்ட்ரிங் வந்து இந்த மாதிரி பாயிண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த ஃபேஸில் மட்டும் கொஞ்சம் சால்ட்ரு ஆகும். இந்த பட்டை அந்த மாதிரி டைப் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த சால்ட்ரிங் கண்ணில் இருக்கக்கூடிய அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் வந்து நீளமாக இருந்துச்சுன்னா, கொஞ்சம் பட்டையாக இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்க காம்பனன்ஸும் ஷார்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இதை வந்து நம்ம கொஞ்சம் ஹைட்டு கூட இருக்கனால ஃபிட்டிங்கில் வைக்கும்போது வந்து கொஞ்சம் தட்டும். அதனால் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி வச்சு சால்ட்ரிங் பண்ணிட்டு லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம 2 ரெசிஸ்டன்ஸு ஒரு கெப்பாசிட்டரை மாற்றி அந்த பழைய டிரைவரை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள், இது வந்து டச் ஆகாது. அண்டே ஒட்டினாலுமே வந்து நமக்கு டச் ஆகாது. கெப்பாசிட்டர் எதுக்கு போட்டிருக்கோன்னா, இந்த எல்இடி ஸ்ட்ரிப்பு வந்து எதுவும் க்ளோவிங் அதாவது ஒரு மாதிரி பிளிங்கிங் இல்லாமல் ஃபுல்லாக பிளிங்க் ஆகிறதுக்கு நல்லா எரியறதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணுறதை செக் பண்ணிக்கிறோம். பாருங்கள், எல்இடி ஸ்ட்ரிப்பில் எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லை. கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா நமக்கு எல்இடி பிளிங்க் ஆகுது. இப்போ நம்ம அவுட்புட் வோல்டேஜையுமே நம்ம நார்மல் நம்ம மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அவுட்புட்டில் கெப்பாசிட்டர் டெர்மினல் கூட வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். டிசியில் போட்டுட்டு ப்ளஸுக்கு நேராக ஃபேஸையும் ரெட் ஒயரையும் மைனஸை வந்து பிளாக் ஒயர் யூஸ் பண்ணும்போது 87லேருந்து
85 வரைக்கும் நமக்கு அவுட்புட் வோல்டேஜ் கிடைக்குது. நார்மலாக வந்து பிளிங்க் ஆகிறதுனால வோல்டேஜ் கம்மியாக இருக்குது. நார்மலாக வந்து அவுட்புட் வந்து 110 வோல்ட் டிசி அவுட்புட் கிடைக்கும். இன்கம்மரில் வந்து 230 வோல்ட் ஏசி கொடுத்துருப்போம். எதையுமே நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணிவிட்டு ஒர்க் ஆகுன்றதை உறுதிப்படுத்திட்டு நெக்ஸ்ட்டு வந்து ப்ராப்பராக கவரில் வச்சு க்ளோஸ் பண்ணோம். டைமும் சேவ் ஆகும், குயிக்காக நம்ம ஒர்க்கும் முடிக்க முடியும். இது பாருங்கள், இது மாதிரி வந்து எல்இடி டியூப்லைட்டில் நிறையா அந்த 20, 22, 25 வாட்ஸ்ன்ற போது சும்மா மைனூட் சேஞ்சஸ் தான் இருக்கும். ஒவ்வொரு போர்டுக்கும் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி வேல்யூ மட்டும் தான் நமக்கு மாறி இருக்கும். மற்றபடி அஸ்யூஷுவல் வந்து எல்லா போர்டுமே வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் சேமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஃபியூச்சர் வீடியோவில் நம்ம இந்த எல்இடி டிரைவர் சர்க்யூட் எப்படி மேக் பண்ணுறதை பற்றி ஃபியூச்சர் வீடியோவில் பார்ப்போம். பாருங்கள், இப்போ நம்ம ரெடி பண்ண டிரைவர் வந்து நல்லா பிளிங்க் ஆகுது. இப்போ நம்ம இதை உள்ளே வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறோன்னா, உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒயர் வந்து ஒரு 1 மீட்டர் எடுத்திருக்கேன். சிங்கிள் கோர் ஒயரு, நல்லா மெல்லிசான ஒயரையும் எடுத்துருக்கோன்னா டிரைவர் சர்க்யூட்டை கூடிய அந்த இன்கம்மர் ஒயரை வந்து நம்ம இந்த ஹோல் வழியே தான் எடுக்க வேண்டியிருக்கும். அதனால் வந்து நம்ம இந்த ஹோல் வழியே ஒரு ஒயரை உள்ளே விட்டு எல்இடி டிரைவர் சர்க்யூட்டில் அவுட்புட்டில் வந்து அந்த 230 வோல்ட் இன்கம்மர் கொடுப்போம். அந்த ஒயரில் வந்து நம்ம இந்த சிங்கிள் டைன் ஒயரை வந்து முறுக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, எல்இடி ஸ்ட்ரிப்பை வந்து அந்த எல்இடி ஸ்ட்ரிப் பண்ணக்கூடிய அந்த பிளேஸில் வந்து செட் பண்ணிவிட்டு பாருங்கள், அது ஒரு ஸ்லாட் மாதிரி அந்த கேப்பில் உள்ளே வச்சுட்டு அப்படி மெதுவாக உள்ளே தள்ளினீங்கன்னா ஈஸியாக வந்து உள்ளே போயிடும். இந்த உள்ளே தள்ளும் போதே வந்து நம்ம உள்ளே யூஸ் பண்ண அந்த 1 கோர் ஒயரையும் வந்து இழுத்தோன்னா அந்த டிரைவர் சர்க்யூட் ஒயரும் உள்ளே போயிடும். கொஞ்சம் மெதுவாகவே இழுத்துக்கோங்க, யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணுறது வந்து ஏதாவது அந்த ஃபிட்டிங்கில் வந்து படும்போது வந்து டக்குன்னு வந்து கட் ஆகும் சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து கரெக்டாக உள்ளே வச்சுட்டு இந்த பக்கம் கூடி ஒரு கைட்டை உள்ளே தள்ளிக்கிட்டே ஆகும். ஆப்போசிட் சைடு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்தோன்னா ஈஸியாக வந்து ஃபுல்லாக உள்ளே போயிடும். பாருங்கள், ஆல்மோஸ்ட் உள்ளே போயிடுச்சு. உள்ளே போயிடுச்சு பார்த்தீங்களா? அந்த கேப் வந்து கொஞ்சம் கிளியரன்ஸ் கம்மியாக இருக்கனால தான் நம்ம அந்த கெப்பாசிட்டர் வந்து சால்ட்ரிங் பண்ணும்போது கொஞ்சம் லென்த்தாக விட்டு அந்த நம்ம ஒரு எல் ஷேப்பில் வந்து பெண்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதுதான் வந்து ஹைட்டு கூட இருக்குது ட்ரான்ஸ்ஃபார்மரை விட. அதனால தான் அதோடய ஒயர் மட்டும் கொஞ்சம் லென்த்தாக போட்டிருக்கோம். பாருங்கள், நம்ம ஜாயின் பண்ண கனெக்ஷன் வந்து வெளியே வந்துருச்சு. அவ்வளோதான், சிம்பிளான ஒர்க்கு தான். ஆல்மோஸ்ட் வந்து எல்இடி டியூப்லைட் ஃபிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கெப்பாசிட்டர் ரெசிஸ்டன்ஸ் தான் போகும். மேக்ஸிமம் வந்து ரெக்டிஃபையர் போகாது. அப்படி போல் ரெக்டிஃபையரை தாண்டி மற்ற எந்த காம்பனன்ஸும் போகாது. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி லைட் ஏதாவது ஃபீஸ் போயிருந்துச்சுன்னா இது பாருங்கள், உள்ளே க்ளோஸ் பண்ணுறதுக்கும் லைட்டை உள்ள வச்சு ஒரு அழுத்தினீங்கன்னா ஒரு சவுண்ட் வரும், லாக் ஆயிரும். உங்கள் வீட்டில் இது மாதிரி லைட் எதுவும் ஃபீஸ் போயிருந்துச்சுன்னா நீங்களுமே இந்த மாதிரி வந்து சிம்பிளான எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ஸ் வாங்கி செக் பண்ணிவிட்டு எது போயிருக்கோ அந்த காம்பனன்ஸ் மட்டும் வாங்கி, இந்த காம்பனன்ஸ்ன்றது ரொம்ப ஒரு ரூபாயெல்லாம் வராது. மேக்ஸிமம் வந்து ஒரு 10லேருந்து 20 ரூபாய்க்குள்ளே தான் வரும். நம்மளே வந்து ஈஸியாக வந்து நம்ம ஃபிட்டிங்கை டியூப்லைட்டை வந்து ஈஸியாக நம்ம ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்மள்ட்ட இருக்க பணத்தையும் மணியையும் சேவ் பண்ணிக்கலாம். அதுபோக வந்து இந்த வேலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் வேஸ்ட்டையும் நம்ம வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபியூச்சர் வீடியோவில் இந்த எல்இடி ஸ்ட்ரிப்பில் இருக்க ஏதாவது எல்இடி கம்ப்ளைண்ட் வந்து அதை எப்படி ரிமூவ் பண்ணி எப்படி சேஞ்ச் பண்ணுறதை பற்றி ஃபியூச்சர் வீடியோவில் பார்ப்போம். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மீண்டும் இது போன்ற அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.